சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா துரோணா 3ஆம் கண்ணை பயன்படுத்தி இவங்க வந்து சைக்கிளிங் ஓட்ட போறாங்க. அது எப்படி பண்ண போறாங்கன்றத லைவா நீங்க இப்ப பாருங்க. ஓகேவாடா? காது காது ஓகேவா? பொசிஷன் சரியா? அங்க பாத்துருங்க. ஓகேவா? இப்ப பாருங்க, நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு திரையை வந்து உள்ள கட்டிட்டோம், பிளாக் வந்து கட்டிட்டோம். இப்ப பிளாக் வந்து போட்டா தெரியாதுன்றது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும். அது மேலேயே ஒரு திரையை வந்து நான் கட்டுறேன். இப்ப நார்மலா நமக்கு வந்து கண்ணை மூடி இப்படி பண்ணா எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். சோ இவங்க கண்ணை மூடினாலும் நடப்பாங்க, எதிரில இருக்க எல்லா விஷயங்களும் இவங்களுக்கு தெரியும். இப்போ லைவா வந்து இவங்க சைக்கிளே ஓட்டி காட்ட போறாங்க உங்களுக்கு மெயின் ரோட்ல, பாத்துக்குங்க. ஓகே, நீங்க போயிட்டு அந்த சைக்கிளை போய் எடுத்துருங்க. பைக்ல அவங்க பின்னாடி ஓட்டும் போது நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம இப்படி மெயின் ரோட்டுக்கே போயிடலாம். சரிங்களா சார்? நீங்க அப்படியே பின்பக்கமா இப்படி உட்காந்த மாதிரி உட்காந்து நீங்க அவங்க வீடியோ சார். ஓகேவா? நீங்க கவர் பண்ணி எடுங்க சார், போதும். எப்படின்னா அப்படிதான், இதுதான் யோகா. வராங்க. ஓட்டிடலாமா? இங்க போலாம், அது தைரியமா வரும். ஓகே, நிறுத்தவா? எப்படி? ஓகேவா சார்? எப்படி? எங்க வர்ஷினி பண்றது நீங்க வந்துதான் எடுக்கணும்னு இருந்து, அவங்களும் ஒரு 3-4 வருஷம் பண்ணின்னு இருக்காங்க. அவங்களோட டேலண்ட் உங்க சேனல் தான் வரணும்னு இருக்கு வெளி உலகத்துக்கு. கண்ணை தொடக்கூடாது நான் எடுக்கிற வரைக்கும். பசங்களை வாங்க, கண்ணை சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருங்க, இவங்க ஃபுல்லா ஓட்டிட்டு வந்துட்டாங்க, நீங்களும் லைவாவே பாத்தீங்க. இப்போ இவங்க கண்ணை வந்து நான் திறந்து காமிக்கிறேன், சரிங்களா?
கண்ணை திறக்காத, நான் சொல்லும் போது திறக்கும். ஓகே, கிட்ட வந்து கூட பாத்துக்கலாம் நீங்க. திறக்கலாங்களா? திறக்காத, நேரா பாரு, நேரா. இப்ப கண்ணை திறங்க. தேங்க்யூ சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூன் ஐகான் பாலா. இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை சிலம்பம் கலைக்கூடம். இது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்டா சிஎஸ்கேன்னு கூப்பிடுறாங்க. இது வந்து சென்னை முகப்பேர்ல தான் இவ்வளவு பெரிய டீம் இருக்காங்க. தோனி சிஎஸ்கே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஎஸ்கே ஆரம்பிச்சாச்சு. இந்த சிஎஸ்கேயோட ஸ்தாபகர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபா மேடம் இருக்காங்க. இன்டர்நேஷனல் கோச் ஃபார் சிலம்பம், யோகா, நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ், அப்புறம் பிளைண்ட் ஃபோல்டிங், அப்புறம் 3வது கண், தமிழ் பாரம்பரியமான 3வது கண் சம்பந்தமான பசங்களுக்கு நிறைய விதமான அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட மோட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து தற்காப்பு கலையில சிறந்தவங்களா இருக்கணும், ரொம்ப மெமரி பவர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். பசங்க வந்து ஃப்ரீயா கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதுல மெயினா யோகா வந்து ஃப்ரீயா கிளாஸ் எடுக்கிறாங்க. பட் இது வந்து நிறைய விஷயம் அவங்க நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு அவங்கள பத்தி தான் ஃபுல் இன்டர்வியூ எடுக்க போறேன். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களை மாதிரி வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து பட் ஆனால் ஒரு லைஃப்ல ஏதாவது சாதிக்கணும்னு சொல்லி நீங்க ஒரு ஆள் மட்டும் சாதிக்காம பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்ப அட்மையர் ஆகும் மேடம். எப்படி இந்த சிலம்பம் இது மாதிரி மார்ஷல் ஆர்ட்ஸுக்குலாம் வந்த காரணம் என்ன, எப்படி ஆரம்பிச்சு? வணக்கம் சார், நான் சென்னை அண்ணா நகர்ல இருக்கேன். சிலம்பம், யோகா பிளஸ் கராட்டே போன்ற தற்காப்பு கலைகளை குழந்தைங்களுக்கு வந்து பயிற்சி வச்சுட்டு இருக்கேன். ஆக்சுவலா 8 வயசுல வந்து இந்த கலையில வந்து நான் சேர்ந்தேன். என்னோட பேரண்ட்ஸ் வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய கலையில என்னை சேர்க்கணும்னு சொல்லிட்டு என்னை வந்து சேர்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ஞான மாஸ்டர்கிட்ட நான் சிலம்பம் வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் துரோணா 3ஆம் கண் வந்து நான் அருள் மாஸ்டர்கிட்ட வந்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து குழந்தைங்களுக்கு ஃப்ரீ செக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். பெண் குழந்தைங்களுக்கு கண்டிப்பா வந்து தற்காப்பு வேணும்ன்றதுக்காக கராட்டே போன்றதெல்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது வெங்கட் மாஸ்டர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா வந்து பெண் குழந்தைகள் வந்து தற்காப்பை வந்து கத்துக்கணும். இப்ப இருக்க குழந்தைங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா போனுக்கு வந்து அடிக்ட் ஆயிடுறாங்க சார். போன், டிவி அப்படி இருக்காங்க. சோ இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ்ல வரும்பொழுது இதுல இருந்து பிள்ளைங்க வந்து நிறைய விதத்துல வெளில வர முடியும். நிறைய கிரியேஷன்ஸ் வந்து குழந்தைங்க வந்து கத்துக்க முடியும். இப்போ மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ல பசங்க கத்துக்கிட்டு நான் வந்து மேட்ச் போனேன், சர்டிபிகேட் வாங்கினேன் அப்படின்ற ஒரு டாக் ஒண்ணு வந்துட்டு இருக்குது. பட் நீங்க வந்து மெயினா எல்லாரும் வந்து தொழில் தெரிஞ்சா போதும், வித்தை தெரிஞ்சா போதுன்றத மெயின். பட் அதில் அச்சீவ் பண்றதுனாலயோ இல்ல வந்து சர்டிபிகேட் அதிகமா சேர்க்கணும் ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? இப்ப ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சார், நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு என்னன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரியாது எந்த மாஸ்டர்ஸ் வந்து வெல் ட்ரைனடு இல்ல எந்த மாஸ்டர் வந்து இப்ப புதுசா கத்து தராங்கன்றது தெரியாது. இப்ப பார்க்க போனா 6 மாசம் 7 மாசம் படிச்சவங்க எல்லாம் வந்து தான் ஒரு மாஸ்டர்ன்ற ஒரு கிரியேஷன்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க. பேரண்ட்ஸோட ஃபுல் மோட்டோ என்ன இருக்கும்னா குழந்தைய வந்து நல்ல விதமா வெளி உலகத்துக்கு காட்டணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம குழந்தைய இந்த கிளாஸ்ல சேர்ப்போன்றத மைண்ட்ல வச்சுட்டு எடுத்துட்டு போய் சேர்ப்பாங்களே தவிர்த்து அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கா தெரியாதான்றது பேரண்ட்டுக்கு வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களை மணி மோட்டடா தான் பார்ப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து எல்லா விஷயங்களும் முறையா சொல்லி தரணுன்றத வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து குழந்தைங்க கிட்ட இருந்து எப்படி சம்பாதிக்கணும்ன்றது மட்டும் தான் அவங்க மைண்ட்ல இருக்கு. ஸோ இதெல்லாம் மாத்தணும்ன்றதுக்காக தான் நம்ம வந்து ஒரு சிலர் அப்படி பண்ணாலும் எங்களை மாதிரி நிறைய மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து குழந்தைங்களுடைய டேலண்ட்டை வெளி உலகத்துக்கு காட்டணுன்றதுக்காகவே நம்ம ஓடிட்டு இருக்கோம். இப்ப நம்மளுடைய சிலம்ப பாசர்ல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இண்டிவிஜுவல் ரெக்கார்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 குழந்தைகள் பண்ணியிருக்காங்க. பெண் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் முன்னேற்றத்தை மையமா வச்சு ஜெசி மோசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினின்ற குழந்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேல்ஸ் குளோபல்ல வந்து அபிநயான்ற ஒரு குழந்தை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சுகன்ற ஒரு பையன் வந்து நம்ம வேலம்மாள் அனெக்சர்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காகவே குழந்தைங்களோட டேலண்ட்டை வந்து நம்ம வெளியில வந்து கொண்டாடணும்னு பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நிறைய போதை ஒழிப்புக்கு எதிராகவும் குழந்தைங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றத்திற்காகவும் நிறைய நம்ம வேர்ல்ட் ரெக்கார்டு இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம என்னெல்லாம் நம்மளால வந்து ஃப்ரீ சர்வீஸ் குழந்தைங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்றதையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப நாங்க வந்து குழந்தைகளை வெளி உலகத்துக்கு காட்டணுன்றதுக்காகவே அரசாங்கம் வந்து நிறைய சலுகைகளை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அரசாங்கத்துல வந்து உண்மையாவே நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வந்து தலை வணங்கணும். இப்ப எஸ்எஸ்சி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பிள்ளைங்களுக்கு அவங்களும் வந்து பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு ஒரு தடையா இருக்கக்கூடாது, அந்த குழந்தைங்களும் வந்து தற்காப்பு வந்து கத்துக்கணும் அப்படின்றதுக்காக
என்ன மாதிரி லேடிஸ் கோச் எல்லாம் வந்து அவங்க ஒரு ஆஃபர் விடுறாங்க. இந்த ஒரு 3 மாசம் குழந்தைங்களுக்கு ஒரு 4 மாசம் கத்துத்தாங்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதுவுமே நம்ம போய் குழந்தைங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு குழந்தை வந்து இப்போ நார்மலா ஒரு குழந்தைக்கும் மார்ஷல் ஆர்ட் பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. இப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா நார்மலா இருக்க குழந்தைங்க வந்து யோசிக்கிற அந்த நேரத்தை கூட அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு அழுதான் வரும். நம்ம அதுக்குள்ள சிக்கிட்டோன்றதே அவங்க மறந்துடுவாங்க, அதிர்ச்சி ஆயிடுவாங்க. பட் மார்ஷல் ஆர்ட்ஸ் பண்ண குழந்தை அப்படி கிடையாது. ஒரு தைரியம் வரும். அந்த பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி நம்மளை தற்காத்துக்க முடியும் அப்படின்றத வந்து ரொம்ப கிளியரா ஃபேஸ் பண்ணுவோம். மேடம் இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா ஒரு சிலம்பம் அப்படின்ற யோகா இது வந்து நம்ம கண்ணில் வந்து அங்கங்க பார்த்துருக்கோம், நிறைய இடத்துல இருக்கு. பட் உங்களோட ஸ்பெஷாலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா 3வது கண் சம்பந்தமான ஒரு விஷயம் ஒன்று பண்றீங்க. அது மெயினா வந்து பசங்களுக்கு வந்து பண்றீங்க. அதனால வந்து உள்ள நல்லது என்ன, அதுல ஏதாச்சும் ஒரு வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கா அதை பத்தி? ஆக்சுவலா சார், இதுல வந்து 3ஆம் கண்ணுன்றது நம்ம தமிழர்களுடைய ஒரு கலை தான். இது நமக்கு நம்ம எல்லாம் புதுசா பார்க்கவும் வியப்பா இருக்கு. முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன விஷயம்தான். இப்போ யோகா பண்ணா நமக்கு உடலுக்கு நல்லது அப்படின்றதே வந்து நம்ம யோகாவெல்லாம் தள்ளி வச்சதுக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம ஆங்கிலேயர்கள் நம்ம கிட்ட இருந்து யோகாவை கத்துக்கிட்டு போயிட்டு அது ஒரு கார்பரேட் ஆகிட்டு வெயிட் லாஸ் யோகா அந்த மாதிரி எல்லாம் கொண்டாடும் போதுதான் யோகாவோட பெனிஃபிட்டுக்கே நம்ம ஓடுறோம். இவ்வளவு யோகா வந்து நல்லதா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல சிலம்பத்தையே வந்து ஒரு காலகட்டத்துல வந்து பேன் பண்ணி தான் வச்சிருந்தாங்க ஆங்கிலேயர்கள். அதோட மகத்துவம் தெரிஞ்சனாலதான் இன்னைக்கு வந்து அதுல வெளியில வந்திருக்கு. ஒரு மனிதனுடைய ஆதி முதல் அந்தம் வரை ஒருங்கிணைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி வந்து யோகா, சிலம்பம், மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு வந்து உண்டு. ஏன்னா ரத்த ஓட்டம் தானே நமக்கு எல்லாத்துக்கும் மெயின். அந்த ரத்த ஓட்டத்தை வந்து இந்த தற்காப்பு கலைகள் வந்து சீர் பண்ணி நமக்கு கொடுக்கும். சோ நோயற்ற வாழ்வு வந்து ஒரு மனிதன் வந்து வாழுவான். இப்போ வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க சென்னையில வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்க மூலமா பெனிஃபிட் ஆயிருக்காங்க. இந்த 3வது கண் இது மாதிரி சப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல எல்லாம் இதை எடுக்கலாமா? இப்போ இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்வெஸ்ட் சம்பந்தமா இது மாதிரி ப்ரோக்ராம் சம்பந்தமா ஏதாவது அவேர்னஸ் டாக் அது மாதிரிலாம் கொடுக்கும். இப்ப இந்த நான் முன்னாடி பேசின டாபிக்கே நான் இன்னும் முடிக்கல. ஆக்சுவலா 3ஆம் கண்ணுனா என்னன்னு தெரியல. தமிழர்களுடைய இது வாழ்வாதார ஒரு கலை தான். இந்த கலையை வந்து நம்ம வெளி உலகத்துக்கு காட்டுறோம். இப்ப நமக்கு சாதாரணமா கண்ணை திறந்து என்ன விஷயம்லாம் நமக்கு தெரியுதோ இந்த கலையை படிச்ச பிள்ளைங்களுக்கு கண்ணை வந்து பல திரைகள் கொண்டு மூடினாலும் அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க லைவாவே குழந்தைங்க வந்து சைக்கிள் ஓட்டி இருப்பாங்க. குழந்தைங்க வந்து கண்ணை மூடி ஸ்டாப்லர் ஒட்டினாலும் கலரிங் பண்ணியிருப்பாங்க. இது நீங்க சொல்றீங்க இதனால அவங்களுக்கு வந்து குறைகள் வருமா? குறைகள்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க நிறைகள் தான். அது எப்படி நான் சொல்றேன்னா, சில குழந்தைகள் வந்து படிப்புல வந்து கொஞ்சம் பின்தங்கி இருப்பாங்க. இந்த கலையை படிச்ச பிள்ளைகள் வந்து படிப்போட அவங்கள எடுக்கக்கூடிய ஆவரேஜ் வந்து அதிகப்படும் மார்க். அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். நிறைய பேரண்ட்ஸோட இப்ப இருக்கக்கூடிய கவலையை தன்னோட குழந்தை வந்து படிக்கல, குழந்தைக்கு வந்து எவ்வளவு படிச்சாலும் மெமரி ஆக மாட்டேங்குது அப்படிதான் யோசிக்கிறாங்க. இந்த கலையை படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மெமரி பவர் வந்து ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம உடல் சார்ந்த பிரச்சனைகளும் வந்து அவங்களுக்கு நிறைய கியூர் ஆகும் சார். இதனால எந்த ஒரு எஃபெக்டும் வந்து வராது. குழந்தைங்களுக்கு அறிவாளியா தான் ஆவாங்களே தவிர்த்து எந்த ஒரு எஃபெக்டும் வராது. இந்த டிமெரிட்ஸ் நீங்க இருக்கான்னு கேட்டீங்களா, என்னன்னா எந்த ஒரு கலைக்குமே முறையான ஒரு கைடு வந்து தேவை. இப்போ ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு யூடியூப்லயோ ஏதோ ஒண்ணுல பார்த்துட்டு தானே முயற்சிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் வேணா எங்கன்னா நடந்திருக்கலாம். பட் முறையா ஒரு ஆசிரியரோட பயிற்சியோட பண்ணும் பொழுது எந்த ஒரு பாதிப்பும் வந்து குழந்தைங்களுக்கு வராது. மேடம் வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு ஜஸ்ட் உங்ககிட்ட ஒரு 10 minutes பேசிட்டு இதை பத்தி பைட் எடுத்து போலான்னு சொன்னேன். பட் உங்களோட பசங்களோட டேலண்ட்டை பார்த்துட்டு என்னால இந்த வீடியோ எவ்வளவு தூரம் கிறிஸ்பாகவும் கொடுக்க முடியுன்றத முயற்சி எடுக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பியூரா ட்ரெயின் பண்ணிருக்கீங்க, டெடிகேட் பண்ணி பண்ணிருக்கீங்க. இப்போ வந்து நிறைய வியூஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒன்னே ஒண்ணுதான் சார். ஒரு ஆசிரியர் வந்து எப்படி இருக்காங்களோ அதை பொறுத்துதான் மாணவர்கள் வந்து எதிர்காலத்துல வந்து உருவாகுவாங்க. எந்த ஒரு தன்னலமும் இல்லாம ஒரு ஆசிரியர் வந்து செயல்படும் பொழுது கண்டிப்பா அதற்கான சப்போர்ட் வந்து பேரண்ட் கிட்ட வந்து இருக்கும். எப்பவுமே வந்து குழந்தைகளை செல்போன்லயும் மொபைல்லையும் படிப்புலையும் இதுல மட்டுமே எடுத்துட்டு போகாம பேரண்ட்ஸ் குழந்தைங்களை ஸ்போர்ட்ஸ்ல கொண்டாடணும். ஏன்னா அரசாங்கம் அதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய அமைச்சு கொடுத்துருக்காங்க இன்றைய காலகட்டத்துல பெண் குழந்தைகள். இப்ப நாங்கெல்லாம் கூட வந்து டிகிரி எல்லாம் படிச்சிருந்தாலும் இன்னைக்கு நான் ஸ்போர்ட்ஸ் பண்ணனால இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு உதவுது. ஒரு 100 ஆண்கள் இருக்கிற இடத்துல நான் ஒரு பெண்ணா வந்து நிறைய விஷயங்களை வந்து அச்சீவ்மெண்ட் பண்ண வைக்க முடியும். எப்பவுமே ஒரு மாஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, குழந்தைகளை நம்மளோட திறமையை நம்ம வெளியில காட்டும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா மாஸ்டர்ஸ் வந்து வெளியில வருவோம். என்னைக்குமே எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம உண்மையா நம்ம செயல்படும் பொழுது அதற்கான பலன் ஒரு நாள் கண்டிப்பா வந்து கிடைக்கும். குழந்தைங்களுக்கும் நான் அதுதான் சொல்ல விரும்புறேன். எது ஒண்ணுமே ஆரம்பத்துல ஈஸியா வந்து கிடைச்சிடாது. எல்லாமே கஷ்டம்தான்.
கஷ்டப்படும் பொழுது அதற்கான பலன் மிகப்பெரிய அளவுல வந்து அமையும் சார். நிறைய விஷயம் வந்து கன்வே பண்ணீங்க மேடம். கண்டிப்பா அது வந்து பசங்களுக்கு மட்டும் இல்ல, பேரண்ட்ஸுக்கு வந்து நிறைய விஷயம் சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்ப பார்க்க போனா நாங்க தான் வந்து உங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மூன் ஐகான் சேனல்ல இருந்து இப்ப பாலச்சந்தர் சார் வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரமா எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கங்க வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட், அப்புறம் வாலிபால், ஃபுட்பால் இந்த மாதிரி வந்து எடுக்கிற இந்த சமயத்துல தமிழர்களுடைய பாரம்பரியமான கலையை தேடி பிடிச்சு இப்படி ஒரு கலை வந்து இருக்கு வெளி உலகத்துக்குன்னு காட்ட வந்திருக்க பாலச்சந்தர் சாருக்கு எங்களுடைய சென்னை சிலம்பம் கூடத்தின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை வந்து நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த மெயினாக இந்த ப்ரோக்ராம்க்கான காரணம் வந்து என்னன்னா, நம்ம டைம் வந்து நல்ல விதமாக பயன்படுத்தணும். நமக்கு ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சாலும் அந்த விஷயத்த வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அது அப்படிப்பட்ட மிகப்பெரிய சேவை தான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிலம்பம் கலைக்கூடம் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட தீபா முத்து மேடமோட தலைமையில. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனாய்க்கன் மேடம். தேங்க்ஸ் மேடம். சிஎஸ்கேக்கு ஒரு ஓ போடுங்க.